வணக்கம். கோபமும் சோகமும். இதை திறக்கலாம். ஓ, கரப்பான் பூச்சிகள். வணக்கம். நாம் சில கார்டுகள் தேவைப்படுகிறது. இல்லை. ஓ, நான் தொடங்குகிறேன். எனக்கு பசிக்கிறது. அப்பா, இதை மீண்டும் செய்யலாமா? எனக்கு கரப்பான் பூச்சி சாப்பிட முயற்சிக்க விருப்பமில்லை. இப்போது இது எளிதாகிவிட்டது. இந்த வார்த்தைகளுடன் நான் அளவுக்கு மீறியதாக இருந்தேன். நீ என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. அப்பா, நான் ஒரு கரப்பான் பூச்சியை குச்சினேன் என்று நினைக்கிறேன். இதோ என்னால் அதை நிச்சயமாக சூக்க முடியும். ஓ, ஹாய். அது மிகவும் மாறுவர்க்கத்தக்கது. பார்க்கலாம். ஆம், பயங்கரமானது. இது உங்கள் முறை. ஜாய், அழக்கூடாது. சாட்னஸ். நாங்கள் கரப்பான் பூச்சியை காப்பாற்றுவோம். பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் எதிர்பார்க்க மாற்ற முடியும். சுகாதாரம். வாங்க செய்யலாம். ஓ, என்ன துயரம். இல்லை 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 இல்லை. நான் உண்மையில் அதை உதவுவேன். அதை அப்படியே விட்டுவிட மாட்டேன். இது இன்னும் மோசமாகிவிட்டது. எவ்வளவு வருத்தமானது. நான் போராடிமே வருவேன். நிச்சயமாக இழைக்கு உதவுவேன். அதில் எதுவும் மீதமில்லை. ஓ, no. இது வேலை செய்யவில்லை. நான் சொல்றது என்னன்னா, மிகுந்த நன்றி. ஆமா, அடடா, அது அருவருப்பானது. ஜாலியா போகலாம் எல்லாரும். இந்த துப்பாக்கி கடினமாக இருக்கும். வாவ், என்ன அழகிய திறவுகோல். நன்றி கோபம். ஆம், சரி. என்ன? என்னால் மீண்டும் அதிர்ஷ்டம் இல்லை. நன்றாக இருக்கிறது. நான் இந்த கேக் கண்டிப்பாக மகிழ்ச்சியுடன் சுவைப்பேன். முதலில் யார் அதை நானே நக்குவார்கள்? முதலில் சாப்பிடுவேன். வாருங்கள், துவங்குவோம். அது ஒரு பிரச்சனையா? அது சுவையாக இருக்கிறது. அருமை. அதன் விரல் கேக்கின் மீது அலைந்து போய்விட்டது. இப்ப அழுது நான் உதவ இருக்கிறேன். என்ன? Yes! நீ ஏற்கனவே அதை இணைச்சிட்ட. என் கவுண்டர். இது ரொம்ப சுவையா இருக்குது. எனக்கு என்னை கட்டுப்படுத்த முடியல. என்ன? அது போதும். எங்களுக்கு பயமாக்கிறது. மன்னிக்கவும், நான் அனுமதிக்காமல் இருக்க முடியவில்லை. என்ன மழை? அதை செய்ய விரும்புகிறாயா? ஜாய், உன்முறை. நன்றி நினைவூட்டியமைக்கு. கோபம். அக்கேக் நேர்த்தியாக தோன்றவில்லை என்பதுதான் வருத்தம். ஆனால் இது இன்னும் இனிமையாகவும் சுவையாகவும் உள்ளது. நன்றிகள். என்ன அருமை. உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள். கவலைப்படாதீர்கள். கோபமா? உன்னுடையதல்ல. வாங்க. ருசியானது. தயவு செய்து. ஆம், அங்கே என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஹூரே! மதிய உணவுக்காக மார்ஷ்மெல்லோஸ் கிடைத்துவிட்டது. சோகமே. சில கார்டுகளை எங்களுக்கு கொடு. சரி, 4. எதுவும் கிடையாது. மார்ஷ்மெல்லோக்களை சாப்பிடுங்கள். நான் அவற்றை நக்குவேன். ஹூரே! 5 கைகொடு சீற்றமே. மற்றும் ஒரு விஷயம், எனக்கு ஒரு ஸ்கியூவர் உள்ளது. அதுபோல மார்ஷ்மெல்லோக்களை சாப்பிட மிகவும் வசதியாக இருக்கும். நாம் அதை கொஞ்சம் வெந்தது போல் செய்ய வேண்டும். எஸ், கோபமே. வாருங்கள். ஓ, இது வேலை செய்யல. இன்னொரு யோசனை. பாருங்கள், உங்கள் புகைப்படத்தை நான் மிகவும் விரும்புகிறேன்.
மேலும் உங்கள் புகைப்படத்தில் ஓவியம் தீட்டுவதையும் விரும்புகிறேன். ஏன் அது மிகவும் நல்லது. ஆமாம், வா கோபமே நன்னா இருக்கு. நான் இப்பே சில மார்ஷ்மலோவ்களை உருட்டலாம். நான் மிகவும் மீறி செய்து விட்டேன். எல்லாவற்றும் எரிந்து விட்டன. அதுவும் ரொம்பவும் மிக்க சுவையாகவும் இல்லை. சாந்தமாயிரு கோபம். நான் ஜெயாக் செய்தேன். இது போதும். அதையெல்லாம் கோபம் எரித்து விட்டது போலும். அப்படியென்றால் இது எனது முறை. இவை எரியவில்லை, ஆனால் உள்ளே ரொம்ப சுவையானவை. ஆனால் கருமையான மேல்புறத்தை தின்ன விரும்பவில்லை மற்றும் பகிர விரும்பவில்லை. நான் கார ஊர் மிளகாயை காதலிக்கிறேன். ஒரு சில அட்டைகள் எடுப்போம். வேகமாக. ஓ, இதோ அதை சாப்பிட வெறுப்பாக இருக்கிறது. அஃது ஒரு வகையில் அனர்த்தம். நான் அதிர்ஷ்டமில்லாதவன் அல்லது அதிர்ஷ்டசாலி, எனக்கு தெரியவில்லை. அதுவெல்லாம் அது போதாது நண்பா. மிளகாய உள்ள நக்கி பாரு. இந்த வழியில அது மேலும் சக்யூலன்ட்ல. அவளுக்கு என்ன பிரச்சனை? ஓ, அதுதான் எனக்கு பயமாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க தயவு செய்து. கண்ணாடி காலியாக உள்ளது. எனக்கு தண்ணீர் தேவை. நன்றி சோகமே, நீ எனக்கு மிகவும் உதவினாய். என்ன ஒரு நிம்மதி. ஒரு பையனா? முடிந்தது. உன் வரிசை. நீ மிளகாயை சாப்பிட வேண்டும். ஓ இறைவனே, மிளகாய் மிகவும் காடையானதால் நான் மூச்சு திணறலாம். அது உண்மையில் எரிகிறது. இல்லை இல்லை இல்லை, நான் அப்படியே உணர்கிறேன். நான் இழந்து விட்டேன். நான் பள்ளியை இழந்து விட்டேன். உங்களை எப்படி முதலில் இருக்கிறீர்கள்? ஃப்ரிட்ஜுக்கு செல்வோம். இங்கே மிகவும் குளிராக உள்ளது. நீங்களும் நன்றாக உணர்வீர்கள். ஆஹா, மிகவும் நன்றாக உள்ளது. நன்றி. பிரச்சனை. பச்சைவானுக்கு என்ன செய்யுது? உங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். நான் அதிர்ஷ்டசாலி. நானும் அதே போல். மகிழ்ச்சி அதிர்ஷ்டமில்லாமல் இருந்தது. என்ன சொல்றது? சரி, பரவாயில்லை. உன்னால நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சரி. நன்றி ஜாய். ஐற்றை நீங்க சொல்லி என்னால் புரியல. ரொம்ப நல்லது. சுவையா உள்ளது. நான் சந்தோஷமாக உள்ளேன். நல்லா உள்ளது. என்ன சினம், என்னை பற்றி நீ KHMT எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டே. ஆனால் நான் வெறுக்காதே. சோகமே நண்பா, தயவு செய்து சோகத்துக்கு ஐஸ்கிரீம் கொடு. நான் சொல்றேன், நான் இன்னும் போதும் அளவில் இல்லை. நீ போதுமான அளவு எடுத்துட்டாய். சோகமே, உனக்கு ஒன்றும் இல்லை. ஹூரே, நன்றி, மகிழ்ச்சி. இது மிகவும் இனிமையானது மற்றும் மகிழ்ச்சியானது. இது நல்லது, ஆனால் மிகவும் குளிராக உள்ளது. ஓஹோ, என்னை காப்பாற்றுங்கள். ஓ இல்ல, கோபம். உன்னிடம் ஒரு தொப்பி இருக்குதா? இது அவசர விஷயம். இது மிகவும் நீண்ட நேரமாக போகிறது. பொறுத்திரு, நான் அறிவேன். நீ ஏதாவது செய்யக்கூடியவன். எனது மீது ஏறுகிறாய். அதுதான் நமக்கு தேவையானது. எவ்வளவு நல்லது. நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா? ஆர்வமாக இருக்கிறோம். கொஞ்சம் நம்ம உடனே எடுத்திருக்கீங்களே. காலை உணவு. நான் தொடங்கினால் உங்களுக்கு பிரச்சனையா? அதை நான் நக்க முடியும்.
ஹூரே! அதை சாப்பிடுங்கள். சரி, இன்னொரு முறைக்கு மதியடைவேன். சாப்பிடுங்கள் நண்பர்களே. ஓ, இது கனமாக உள்ளது. நன்றி. நன்றி. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பயிற்சி மற்றும் இதுவும் பெரியது. நான் இதை அனுபவிக்கிறேன். ஓ, நான் இனி காத்திருக்க விரும்பவில்லை. நான் விளையாடவும் விரும்பவில்லை. ஒரு லாலிபாப். நான் உன்னை பாடுகிறதை கேட்க விரும்பவில்லை. நான் எப்போதும் ஜெயிக்கிறேன். நான் வலிமையானவன். நிலையற்று கோபம். இப்போ மணி உண்டாக. நன்றி. இவளையா நான் இதற்கு மணி நேரங்கள் கழிச்சிருந்தேன். பற்கள் ஆண்டவரே, இதுதான். நான் இதை உடைக்கிறேன். ஆம், மிகவும் நன்றாக இருக்கிறது. கவலை கொள்ளாதே, கவலை. 0 முதல் 10 வரை உள்ளது. நீங்க அதை அனுபவிக்கவும். ஓ, நன்றி. நீங்கள் மிகவும் இனிமையாக இருக்கிறீர்கள். அது தொடங்க எனக்கு இனிப்பான ஜெல்லி வேண்டும். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். அது வேணா. எனக்கு பிடிச்ச சோடாவுக்காக ஒரு பாட்டில் வேணும். பாண்டாவோட ஒருத்தன் சார். ஓ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதலில் அதை பத்தி முயற்சி செய்யலாம். ரொம்ப ருசியானது. அடுத்து சான்ஸ் பயன்படுத்தப்படும் துணை. ஹனி குடிப்பது முதல் முறை நான் பார்த்திருக்கிறேன். வாருங்கள் குவென்டின். எனக்கு ஏதும் மீதமில்லை. ஓ, உண்மையிலே ஒரு சொட்டு மட்டும். ஆனால் அது நான் காட்டில் எங்காவது தேனை கண்டுபிடிக்கலாம். சரியா? அன்று என்னிடம் பழி தீர்க்க விரும்பாதீர்கள் என்று நம்புகிறேன். ஆஹா, இல்ல விலகி இருங்கள். தயவு செய்து முக்கிய விஷயம். அவன் உண்மையாக சொல்கிறான். தேனீச்சத்தை கொண்டு வந்தேன். இதுதான். அதில் நிறைய இனிப்பு தேன் உள்ளது. இப்போதே பாந்தாவுடன் கலந்து விடுவதுதான் மீதம். எனக்கு அந்த தோடம் வேணாமே. எனக்கு இதை அசைத்தால் ஜெல்லி கிடைக்கும். அது உரைய பிள்ளை குளிர் பெட்டியில வைங்க. சரி, நான் மரபேற்று பழங்களின் ஜெல்லி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போது பாதாசாத்தன் பழங்களை பெரிய பாட்டிலில் வையுங்கள். ஆனால் உண்மையில் நான் குவெந்தின் எனும் ஒருவரின் தேனீ கட்டளையுடன் ஏற்பட்ட ஒரு கோணா நேசிக்கிறேன். அதனால் அதே போன்று செய்வா. தேன் முழுவதும் நல்ல பழங்கள். இது கண்டிப்பாக பாத் சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிட்டல்ஸ். உன்னை எமிலிய இன்னல் இனிப்புகளுடன் ஜெல்லி செய்தால் மகிழ்விக்க கூடாது. இதற்கு நான் இந்த இனிப்புகளை பாட்டிலில் நிரப்ப வேண்டும். பின்வருவது நீல நிறம். பாருங்கள், வானவில் நிறங்கள் அனைத்தும். இப்போது அடித்தளத்தை தயாரிக்க வேண்டும். இதற்கு சர்க்கரை காய்ச்சும் நீரில் கரைக்கவும், பின்னர் உருவான திரவத்தை ஸ்கிட்டில்ஸ் பெண்களின் மேல் ஊற்றவும். அதிசயம்! ஒரு துளியும் தவறாமல் இருங்கள். அங்கேதான் இதை சேவைப்படும். இன்றி சமைக்க நம்ம முடித்து விட்டோம். சாப்பிட ஆரம்பியுங்கள். வேவ் இறுதியாக முடிஞ்சது. நிறைய ஜெல்லி ஒரு அருமையான யோசனை. எனக்கு மிகவும் பிடிக்கும். மிகவும் சுவையானது மற்றும் இனிப்பு மிகவும் அதிகம். நான் சொல்வேன்
இல்லை, பாட்டியின் ஜெல்லியை சுவைக்கலாம். அதை பழுத்த செவ்வாழை பழங்களிலிருந்து செய்தாளா? ஆனால் அதை நான் எப்படி பிழிவேன்? இது இயலாதது. எனவே எனக்கு அப்படி ஜெல்லி தேவையில்லை. ஓ, ஸ்கிடில்ஸ் சந்துவின் ஜெல்லியை அனுபவிப்பேன். இது அருமை. இது இன்று உயிர்த்த நாயகனாக இருக்கலாம். ஆஹா, நைட் ஸ்பிரிங்டர்னா இந்த முறை நான் ஒரு பெரிய ஓரியோ வேண்டும். இது போல ஒன்று நீ செய்யஸ்டா. Kersa, the chocolates in a cupcake can fulpini சுவைய சேவை. உரிமை என்ற பட்ட சருகு வாசனை மிகவும் அற்புதமாக உள்ளது. இந்த சாக்லேட்டை சிறிய சதுரங்களாக 4 அரைக்க பேயாகிறேன். அதற்கு பிறகு அதை திரவமாக உருக வைக்க வேண்டும். ஏனெனில் எனக்கு திரவ சாக்லேட் தேவை. கிட்டத்தட்ட முடிந்ததா? சரி, வாருங்கள். தயார்? ஓ, எவ்வளவு சூடாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு துறைவியல் சமையல்காரர். நான் இந்த வகையான அபத்தத்தை நிர்வகிக்க முடியும். நீங்கள் இப்போது சாக்லேட்டை அச்சில் ஊற்ற வேண்டும். ஓ இல்லை, இது எவ்வளவு வலியுறுத்துகின்றது. சூப்பர் சூடு. இது என்ன? உணவு ஏற்பாணியில் உங்களுக்கு போற்றியதே என்ன? கையுறைகளை பயன்படுத்த வேண்டும். அதற்கானது எல்லாம் எளிமையாக உள்ளது. நம்முடைய வழக்கமான மாவை பற்றி கொள்வோம். அதில் கோகோ கலந்து அதை நன்றாக குழைத்து சிறிய உருண்டைகளாக மடிப்போம். சரி, இவ்வாறே. இவைகளை பாருங்கள், அழகு. ஹாஹா, சரியான சரள வடிவம். இப்போது நாங்கள் இந்த பந்துகளை வெஃபில் குக்கரில் வைத்து அவற்றை நன்றாக பிழிகின்றோம். இப்போது இந்த கவர்ச்சியான வெஃபிலை பாருங்கள். அப்படியே அருமை. குவென்டின், என்னை செல்வ அளிப்பது. அது மிகவும் நகைச்சுவையானது. சாதாரண ஓரியோ இருக்கின்றன. எதையாவது சமைப்பதற்கு பதிலாக அதை எடுத்து விடலாமே. நம்ம சீக்கிரமாக குறிக்கணும். ஒரே ஒன்று சரியா? 2 எமிலியின் முக்கியமானவதான் இல்லையா? இந்த கிரீமை உள்பகுதி அழகு. இன்னொரு ஒன்று ஏன் அப்பா ரொம்ப சுவையாக இருக்கு. இன்னொரு ஒன்று எனக்கு இதுக்கு என் கடவுளே, மெய்யாகவே ஒரியுடடோ இனி. ஆனால் எமிலி எனது ஒரியுடடோ களால் மகிழ்ந்து விடுவாள் என்று எனக்கு ஏதும் சொல்லுகிறது. வழக்கமான கிரீம் மாற்றமாக அனைவருக்கும் அடைமாற்றுமை பயாசின்றது. அப்படியா? என் சாக்லேட் பார் தயார். ஒரு SHKHB SHL கியாரம் அந்த போதும். அந்த இளஞ்சிவப்பு சாக்லேட் முன்னால் குக்கீவை அலங்கரிப்பேன். மற்றொரு துண்டு முடிந்தது. சாப்பிடுவதை நிறுத்துவையா? எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேனா? ஓகே, என்ன பயங்கரம். அது எப்படி? நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீமின் பக்கத்துல என்ன மாற்ற வேண்டும்? ஓ சரி, இன்னும் குக்கீகள் இருக்கின்றன. குருமா சுவையானது. ஒரே ஒன்று மீதம் இருக்கிறது. இதை குறித்த இடங்களில் பரப்புவது. நான் தான் எல்லாம் இருக்கிறது. அச்சோ, நான் ஸ்வெட்டேத ஓடு. நாங்கள் தயாராக இருக்கிறோம். வென் அப்டேட் எமிலி. இதுதான் பெரிய சாக்லேட் சீக்குடிகை. அதை கைட் பெரியா ஊரில் இப்போதே சாப்பிட விரும்புகிறேன். என்ன, இது சரியாக இருக்கிறது. ஆனால் நிமிஷம், நான் இன்னொரு முறை எடுப்பதென்னால் முடியாது. ஓ, அது மிகவும் கடினம். இனி முயற்சிக்க விருப்பமில்லை. ஓ, இது என்னவோ? பாட்டி அத பண்ணி இருக்கிறார் போல. மேலும் பூண்டு பருப்பு உள்ளே இருக்கிறது. ருசிகரமானது. எப்படியோ இதுவோ ஓரியோ அல்ல. அதனால் இது என்ன? வாவ், இதவுள் பிங்க் நிறம் கொண்ட பூரிப்பு உள்ளது. மேலும் இது இழுகுகிறது. வாவ், நான் கூட ஒரு புண்ணாக்க முடியுமா? அது அற்புதம். குவென்டின், உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நான் கிரீம் சாப்பிட்டேன். என்னால் அந்த சுற்றை வென்றேன். இந்த முறையாவது எனக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும். அதுக்கெல்லாம் மேல எனக்கு ஒரு சாண்ட்விச் சாப்பிடணும். லெனார்ட்,
எங்களுக்கு மிகவும் ருசியானவற்றை எடுக்கிறோம். ஸ்ட்ராபெரி ஜாம், நூடெல்லா, சாக்லேட் முகம். நிச்சயமாக நீங்கள் திறக்க வேண்டும். ஐயோ, பஸ் யார் வேலை பண்ணல? என்ன குவெண்டின், விட இருக்க முடியுமா? எளிதாக பாட்டி. இது உங்களுடைய ஸ்ட்ராபெரி ஜாம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஆஹா, இன்னும் ஷாட்டேவை தின்று விட வேண்டும். எதிர்ப்பு தெரியாதீர்கள். நான் அது சாண்ட்விச்சுக்கு தேவை. அது என்ன திருப்பி கொடு. சாரி, சாண்ட்விச் ஃப்ளேவர் பண்ணுவேன். நம்ம சாக்லேட் சாண்ட்விச் பண்ணணும். ஆமாம், அது அல்லது இது ரொம்ப நல்லது மற்றும் ரொம்ப ருசியானது. மெழுகு விரிதல் அடிப்பகுதியை ரொட்டியின் மீது விட்டு நன்றாக பரப்பவும். பின்னர் வேறு ஒரு துண்டுடன் மூடவும். ஒன்றை வரைய முடித்து விட்டேன். உதாரணமாக ஓர் பாண்டாவின் தும்பிக்கையை காணலாம். ஆஹா, அதை பாருங்கள். அது அழகா? மேலும் எமிலி சாதாரண சாண்ட்விச்சை கேட்டார். இனிப்பாக இல்லை. நான் சீசினால் தொடங்குகிறேன். முதலில் அதை சிப்குச்சி போல சுருட்ட வேண்டும். சிறப்பு. அடுத்து ரங்கி சேர்க்க வேண்டும். அதனை சேர்த்தளவிற்கு அது அதிகமானதாக இருக்கும். இறுதியில் நிறமிகுந்த நிறமுள்ள சீஸ் குவிகள் கிடைக்க வேண்டும். அதை பின் அந்நிய சுண்டை போனில் பிரெடுக்கு அதன் மேல் தெளித்து சாம்பல் இன்னொரு துண்டில் மூடப்படும். ஆஹா, நல்ல நிறங்கள். அடுத்து இவ்வாறான ஒரு சிறிய அடுப்பு பயன்படுத்தப்படும். இது சில வினாடிகளில் சம் செய்யும். அது ரெடி. இப்போது தேவையானது அழகான பரிமாறல் மற்றும் நிச்சயமாக சலாட் இலை மீது. நீ பார்ப்பாய். போரிங். என்னுடையது அழகாக உள்ளது. நீ தயாரா? என்ன என்ன செய்யறதுன்னு தெரியல. கிடைச்சது எதையோ வைத்து ஒரு சாண்ட்விச் செஞ்சுக்குவேன். எனக்கு பரவாயில்ல. ஓ, முக்கியம். அது எங்காவது இருக்கணும். அதை இரும்பு கொண்டு சூடுபடுத்துவேன். சரிதானே? அது எங்கே? உஃப். ஓ, இதோ அது. இது வேகமான வழி. அப்ப என்ன நான் ஒரு பொசில பிசாய்சரிலாம் செனாரு வச்சிருக்கிறோம். என்ன? ஐயோ, நான் ரொட்டியை எரித்து விட்டேன். எமிலி, ஏன் நாள் பிள்ளைக்குவோம். அருவருப்பாக இதுக்கு இருக்கிறது. பதிலாக சமையல்காரரிடமிருந்து ஒரு சாண்ட்விச் வாங்குவேன். லைப்பை மேலும் இது மிக நேர்த்தியானது. வாவ், மற்றும் பனியன் இழுத்து நீளுகிறது. எனக்கு பிடிக்கும். முயற்சி செய்வோம். ஓ, ரொம்ப சுவையானது. எனக்கு இந்த சீஸ் மிகவும் பிடிக்கும். ஜெர்ஃபைஸ்டர்னை இருந்து கியூட் ஒப்படி இப்படி சாப்பிட்டு பார்க்கணும். அவரை மாஸ்டர் நெய் தோணுறானா? ஆம், அது எவ்வளவு ருசியா இருக்குது பாட்டி. அற்புதம். என்னால் விரும்பி காண முடிகிறது. ஆமாம், செல்வாக்கிற்காக வாழ்த்துக்கள். நீங்கள் வென்றீர்கள். நீ அருணித்திருப்பதை நான் அறிந்தேன். கொள்ளுப்பாத்தி. நாம் ஒரு சவாலில் இருக்கிறோமா? அருமை. நான் முதலில் தொடங்கலாமா? ஹூரே! இங்கே என்ன இருக்கிறது? குழந்தை உணவா? இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை ஏற்கனவே கடந்து விட்டேன். இது அருவருப்பாக மணக்கிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். விதிகளை மீறாதீர்கள். சாப்பிடுவோம். சரி, எனக்கு இதை செய்ய வேண்டியிருக்கும் போலிருக்கிறது. சரி, நான் இதை செய்ய முடியும். என்ன ஒரு குழப்பம். அதுதான், நான் நிறைந்து விட்டேன். கேட், நீ அடுத்தது. வாவ், ஒரு முழு தொகுப்பு ட்விக்ஸ். நான் இதையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். யம் யம். அது நிச்சயமாக அற்புதம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். தயவு செய்து பகிர்ந்து கொள்கிறாயா? இல்லை, இது எனது. உங்களுக்கே உங்களின் பாதுகாப்புகள் உள்ளன. சரி, எதுவும் பரவாயில்லை. இங்கே ஏதோ விசித்திரமானது இருக்க வேண்டும். என்ன? ஒரு குழந்தை பாட்டில்? சரி, இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். நிபிள் தெளிவாகவே தேவையற்றது. இது வலிக்கிறது. இதை நான் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். பாலுடன் இது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாவ், அது சரியாக இருக்கிறது. நான் பாலை முடிவுக்கு குடிப்பேன். எனக்கு பிடிக்கும். ஓ, நீங்கள் திருடர்கள். எனக்கு ஒரு துண்டு மட்டுமே மீதம் உள்ளது. மியா, உனக்கு என்ன ஆச்சு? என்ன நடக்குது? ஓ,
அவள் ஒரு குழந்தையாக மாறிவிட்டாள். நாம் என்ன செய்வது? சரி, குழந்தை இங்கே வா. ஓ, இது உதவவில்லை. இது ஒரு கனவு. நாம் என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அவளுக்கு என் உணவை கொடுப்போம். வா குழந்தை, அம்மாவுக்காக ஒரு கரண்டி. அது நல்ல பெண், நல்லா செய்தாய். ஓ, அவளுக்கு மீண்டும் ஏதோ நடக்கிறது. நீ மீண்டும் வளர்ந்து விட்டாய். மற்றவர்களின் குழந்தைகள் எவ்வளவு விரைவாக வளர்கிறார்கள் இல்லையா? ஏய், நான் முதலில் இருப்பேன். என்ன? உண்மையிலேயே என்ன ஒரு பயங்கரம்! இவை புழுக்களா? நான் அவற்றை உண்பதில்லை. சரி, இல்ல, வாங்க சாப்பிடு. ஓ, இது என் வாழ்க்கையின் மிக மோசமான நாள். சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது தோன்றியதை விட மோசமாக இருக்கிறது. என்ன ஒரு குழப்பம்! அதுவே நான் முயற்சித்தேன். இல்லை, நமக்கு இன்னும் தேவை. சரி, எவ்வளவு அருவருப்பு! ஓ, எனக்கு வாந்தி வரப்போகிறது. கிட்டத்தட்ட எல்லாம். இப்போது உன் முறை. சரி, எனது ஜியோசன். எனக்கு சுவையான ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நினைக்கிறேன். இது ஒரு மோதிரம். அழகாகவும் ஸ்டைலாகவும் இருக்கிறது. ஒரு நிமிடம், இது சாப்பிடக்கூடியது போல தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது நல்லா முடிஞ்சது போல தெரிகிறது. சரி, வாவ், இப்போது என் முறை. இதன் உள்ள என்ன இருக்கிறது? இது ஒரு புத்தகமா? இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. வாவ், இது மந்திரமாய் தெரிகிறது. இது எப்படி வேலை செய்கிறது? நான் மந்திரத்தை படிக்க முயற்சிக்கிறேன். உதாரணமாக, இதை விசித்திரமாக எதுவும் இல்லை. சூசி, உன் கண்ணாடிகள் அவை சிறப்பாக இருக்கின்றன. வாவ், இது வேலை செய்கிறது. இப்போது என் முறை. வா. ஆம், என் மோதிரம் திரும்பி வந்தது. குளிர். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். கேட், எனக்கு நினைக்கிறேன் உன் தட்டு மீண்டும் நிறைந்திருக்கிறது. என்ன? ஓ, இல்லை, நான் அவற்றை மீண்டும் சாப்பிட மாட்டேன். பாருங்கள், சாப்பிடுங்கள். பெண்களே, நாங்கள் கல், காகிதம், கத்தி விளையாடுவோம். எனக்கு ஒண்ணு இருக்கிறது. என்ன கச்சா மீன் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. சரி, நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன் என நினைக்கிறேன். ஓ, இல்ல, என்ன ஒரு கனவு. எனக்கு போதும். நான் இனி தாங்க முடியாது. சூசி, உன் பாதுகாப்பு பெட்டியை திற. சரி, பார்க்கலாம். இங்கே மீண்டும் ஏதோ விசித்திரமாக உள்ளது. ஓ, இது என்ன சாதனம்? உனக்கு தெரியாதா? எனக்கு எந்த கருத்தும் இல்ல. நான் இதை திறக்கிறேன். இவை சாக்லேட் குக்கீகள். வாவ், ருசியாக இருக்கிறது. ஆம், இது எல்லாம் எனக்கே. அற்புதம். உள்ளே யாரோ இருக்கிறார்கள் போல. இது என்ன வகை பொத்தானு? ஓ, இல்ல, அது ஒரு பேய். அவன் என் குக்கீகளை திருடுகிறான். குக்கீஸ், எனது பிடித்த சுவை. ஏய், பேயே, இவை எனது. வாங்க, திருப்பி கொடு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஏய், மிஸ்டர் பேய், இங்கே உங்களுடைய குக்கீகள் இருக்கின்றன. இதோ, வாங்க, இங்கே வாங்க. நான் என் வழியில் இருக்கிறேன். பிடிச்சேன். இப்போ நீ வெளியே வர மாட்ட. ஏய், அவனை மீண்டும் பெட்டியில் வைக்கலாம். சூப்பர் யோசனை, இதை செய்யலாம். எல்லாம் சரியாக நடந்தது. இன்று நாம் வீட்டை ஓவியம் அடிக்க வேண்டும். நல்ல வேலை ஒலிவர். வீட்டை ஓவியம் அடிக்க தீண்ட சிறப்பான வேலை செய்தீர்கள். இது ஒலிவர் எனும் கையோடு வரும் 6 விமான நாய், என் சிறந்த நண்பர் மற்றும் செல்லம். இந்த நாய் என்ன நாய்? முதலில் இவர் கேள்விப்படுகிறேன். நண்பா,
உனக்கு சில ரோமங்கள் இருக்கின்றன. வாவ், என்னை முன்னால் ஒரு உண்மையான நாய் இருக்கிறது. இல்லை, என்னுடைய சைபர் நாய் ஒலிவர். ஜாக், நான் உன்னை தேட்டு விசாரிக்கலாம். என்ன ஆச்சு? கம்பிகளின் மீது மின்சாரம் ஓட வைக்க வேண்டும். இந்த ஜாக் என் வீட்டு முற்றத்தில் நுழைய முடியாது. நாங்கள் டேனி மற்றும் பிபி இடையில் மோதல் தோன்றுகிறது. அவர்கள் எப்படி பொருந்துகிறார்கள் என்று பார்ப்போம். நன்றாக. சோலார் பேனல்கள். ஒலிவர், என்னை அமைதியுடன் பாதுகாத்ததற்கு நன்றி. நன்றாக செய்தாய். அது எவ்வளவு குளிர் கோபப்படுத்தும். மேலும் நாயிடம் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மின்னேற்றம் தேவை. எங்களுக்கு கொடுத்து விட்டோம். தெருவில் நேராக அருமை. ஒலிவர், ஐயோ, நீங்கள் சிறந்தவர். நீங்கள் ஆக்கப்படுகிறது. நமக்கு ஒரு செயற்கைக்கோள் வேண்டும். ஓஹோ, எல்லாத்தையும் பிடிக்கிறதே. நல்ல படம் இருக்கிறதா ஒலிவர்? இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. இப்போ நல்லாவா இருக்கு? ஹா, அற்புதம். வா, நான் என் வீட்டின் கதவை திறக்க முடியவில்லை. சரி, சைபர் டாக், இதை பண்ணலாம். முடிந்தது. லேசர் பார்வை. அது சக்தி வாய்ந்ததாக இருந்தது. நல்லா ஒலிவர், அதுவே மிக சிறந்தது. இந்த கதவு மிகவும் நீடிக்கும். இல்லை, நியோலைட்ஸ். நம் வீட்டை நியோலைட்ஸ்களால் அலங்கரிக்கிறேன். இது அழகாக இருக்கும். அற்புதம். அது எனக்கு பிடிக்கும். இப்போ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த ஒரு சில தட்டொட்டிகளை தேவை. ஒலிவர், வாருங்கள், உங்கள் வேலையை செய்யுங்கள். வா, நிச்சயமாக நமது வீட்டை காணலாம். அமைதி மிக குல் விஷயம். பெரிய விஷயம். என்னை கொண்டு வந்தது என்ன? ஓ, எவ்வளவு அழகாக உள்ளது. இது உன் பாண்டத்துடன் விளையாடு. இதிலிருந்து நாம் எல்லாம் என்ன உருவாக்கலாம்? சரி, அலங்கரிப்போம். எனக்கு இதுவும் ஸ்டேபிளரும் தேவை. எங்கு பணிக்கிறார் ஜாக்? மிக நன்றி. பால்கோனியில் அலங்காரம் செய்து விட்டோம். ஜாக், நீங்கள் சிறந்தவர். அடுத்து என்ன? ஓ, ஒரு யோசனை. சுவர்களை பெப்பரோனி கொண்டு அலங்கரிப்போம். இது எனக்கு பிடித்தது. எடுத்துக்கோ ஜோயி. எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். ஜாக், எங்கள் அலங்காரங்களை சாப்பிடாதே. இப்போது இங்கே கொஞ்சம் மணல் உள்ளது. நாம் வரிசையை சமன்படுத்த போகிறோம். அதுவும் அப்படிதான். ஜாக், எனக்கு தகடுகள் பொருத்த உதவிக. கண்டிப்பாக. ஓ பேபி, இது மிகவும் குளிர்ச்சி. அருமையான வேலை. இப்போது விளையாட நேரம். ஜாக், அத பீடி. ஓ, நான் ஏற்கனவே ஒரு வெளிப்பகுதியலா நானே பிடிக்கிறேன். என்கிட்ட இருக்கு. ஜாக், நீ நல்லா பண்ற. இப்போது ஒரு நிமிடம். இது இந்த வீட்டுக்கு சிறந்தது. பலமாக மாறுபடுகிறது, ஆனால் மிகவும் அற்புதம். ஆசிரியரே, நான் உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி கொண்டு வந்தேன். நன்றி நண்பரே. எனக்கு வெடிச்சோளம் மிகவும் பிடித்தது. ஓ, அது காலியா? ஆனால் நான் நிறைந்திருப்பதாக இல்லை. ஒலிவர், எனக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு வா. கண்டிப்பாக ஆசிரியரே. பிபி, அவள் நாயுட என்ன செய்கிறாள்? சுழற்சி வர. ஜாக், சுழற்சி வர. நீ மிகவும் நல்லவள். என் தலை சுழல்கிறது. இப்போது நட. நாம் இதை செய்யலாம். சரி, நான் வந்துவிட்டேன் முதல்வரே. ஓ, ஒரு ஆபத்தான பொருள். விளையாடுவோம். அதை அழிக்கிறோம், அழிக்கிறோம்.
ஓ இல்லை, அது ஜாக்கின் பந்து. டேனி, உன் இரும்பு துண்டு எங்கள் பந்தையை அழித்து விட்டது. ஜாக், நாமங்களுக்குள் போகிறோம். என்ன? இன்னும் நான் எதையும் காணவில்லை. உலகர், உன் பேட்டரி குறைந்திருக்கு. அவன் காப்பாற்றப்பட வேண்டும். அவசரமாக உள்ளே போகலாம். சார்ஜிங் மேட் எங்கே? அங்கேதான். படுத்துவிடு ஒலிவர். ஓய்வு கொள். வீடு உள்ளே காலியாக இருக்கிறது. நான் கவனிப்பேன். எனது விளையாட்டு பொருட்களுடன் தான் ஆரம்பிப்போம். அவை அருமை. இப்போது நாங்கள் எல்லா சுவர்களிலும் விளக்குகளை வைக்க போகிறோம். இந்த வழியில் அதை செய்வது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. நமக்கு அதிக விளக்கு தேவைப்பட்டால் நாங்கள் அறையை நியோலைட்களின் உதவியுடன் அலங்கரிப்போம். ஆனால் அதை எங்கு வைக்கலாம்? ஒரு நாய் வரைப்பு. அது சிறப்பாக வந்து விட்டது. நான் இங்கே கூட விளையாடலாம். கோபி, என்னையே குணப்படுத்துகிறாய். சரியா? இப்போது உள்ளேயுள்ள அனைத்தையும் மாற்றி மேம்படுத்த போகிறோம். முழுமையானது. உன் விருதுகளை இந்த அலமாரிகளில் வைப்போம். நீ மிக அற்புதமான நாய். உனக்கு சால்ட்டி வேண்டுமா? இதோ உன் சால்ட்டி. ஹூரே, ஒரு உண்டி. எனக்கு உண்டிகள் மிகவும் பிடிக்கும். நன்றி பிபி, நீ மிகவும் இனிமையானவள். இந்த பதக்கம் உனக்காக. நீ அழகான நாய்களின் முதல் இடத்தில் இருக்கிறாய். இப்போது உனக்காக ஓய்வெடுக்க ஒரு இடம். நீ இங்கு தூங்கலாம். என்ன நினைக்கிறாய்? வா, இனிமையாக இருக்கிறது. நாங்கள் உன் உணவுடன் ஒரு வீட்டை இங்கு தொங்க வைத்து விடுவோம். ஒட்டு திறந்து கொள்வோம். அங்கே உணவு அதிசயமாக இருக்கின்றது. சூடான கோடை நாட்களுக்கு ஒரு படுக்கை. உங்களை தேடி முறையிடுவோம். நீங்கள் மிகவும் அழகாக உள்ளீர்கள். டேனி மற்றும் பிபி அவர்களின் செல்லப்பிராணிகளுடன் அழகிய வீட்டை வைத்துள்ளனர். உங்களிடமுள்ள சிறந்த கஃபேகளுடன் பார்வையாளர்களை வரவேற்கத்தினால் எல்லாவற்றையும் தயார் செய்வோம். என் டொனட் காஃபே வண்ணமாக்கப் போகிறேன். மற்றுமின்றி அதை அலங்கரிக்க நான் ஒரு பெரிய டொனட் சுவற்றில் தொங்க வைக்க வேண்டும். அதற்கு தடாலடியில் சில தட்டைகள் இருக்கும். இங்கே மற்றவைகளை வைக்கிறேன். அதை கொண்டு எனது விருப்பமான டொனட்டுகளை அலங்கரிக்க முடியும். இப்போது நான் முடித்த டோனட்ஸ்களுக்கு ஒரு கவுண்டரை அமைக்கிறேன். ஆகவே ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தனது விருப்பப்படி ஒன்றை தேர்வு செய்ய முடியும். சரி, நான் கூன்பாரில் டோனட்டுகளும் வைக்கும். இதனால் யாரும் கைகளில் அழுக்கப்படாமல் இருக்க முடியும். அற்புதம். முடிந்தது. அதை பாருங்கள். அது ஸ்ட்ராபெரி சாக்லேட் நீரூற்று. நீங்கள் இங்கே டோனட்ஸ் மூழ்க வைக்கலாம். அடுத்து யார்? இப்போது என் வரசுரா. எனக்கு ஐஸ்கிரீம் குச்சி கிடைத்தது. சுவர் மீது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கர்கள் சிலவை போட வேண்டும். அது போதுமானதாக இருக்கும் என நினைக்கிறேன். இப்போது ஸ்பிரிங்கிள்ஸ் இயந்திரங்களை அமைக்க வேண்டும். அதனால் ஒவ்வொருக்குமே தங்கள் சொந்த ஸ்பிரிங்கிள்ஸை பெற முடியும். அவையானது மிகவும் சுவையுடன் மற்றும் வண்ணமயமாக சுவையாக இருக்கின்றது. இப்போது நாம் எல்லா ஐஸ்கிரீம் சுவைகளையும் வெளியிட போறோம். எனக்கு தெரிவு செய்ய பல உள்ளன. நிறைவு செய்வது என்பதால் கோடுகளுடன் பலகையை வைக்க வேண்டியது மட்டுமே உள்ளது. நான் எல்லா தரப்பட்ட இனிய பொருட்களுடன் அவற்றை அழகுபடுத்தினேன். இது கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. சரி, வாடிக்கையாளர்கள் வருவதற்கு முன் அனைத்தையும் தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். இது என் உணவு பேக்கேஜிங். சரியானதாகும். மேலும் மெனு. ஆஹா, என்னை இவை பிடிக்கிறது. அப்போது எஞ்சியது இதை கிளப்பி எரித்து விடுவதே. இது சரி. ஆஹா, உங்கள் உணவகங்கள் மிகவும் குழு ஆக இருக்கின்றன. முதல் பாஸ்போர்ட்டுகள் வருக்காக நான் காத்திருக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு முன்னால் நீங்கள் உணவகத்தை மட்டும் தவிர்க்காமல் புல்வெளியையும் தவிர்க்க வேண்டும். ஓ, அது நல்லதே. ஒரு உள்ளூர் காவலர். இந்த பெண், அடடே, அது ஒரு டோனட் காப்பேவா? எனக்கு அவத்தம் ரொம்ப பிடிக்கும். ஹாய், நீங்கள் விரும்பும் டோனட்கள் எதையும் தேர்வு செய்யுங்கள். இதை வேண்டும்.
ஓ, திருடன் என்றால் என்ன? எனக்கு மிகவும் பசித்திருக்கின்றது. இந்த சிறிய டோனட் எடுத்துக் கொள்ளலாமா? என்ன? உனக்கு டோனட் வேணுமா? உனக்கு அதை கிடைக்காது கேஜ் நினைக்கிறேன். சரி, நான் உனக்கு வாங்கி தர தயாராக இருக்கிறேன். நீ சிறையில் இல்லாதவரை அது ஒரு சிறந்த தேர்வு. உனக்கென்று புதியது சுவையான ஸ்ட்ராபெரி சாக்லேட் மற்றும் பாலை சாக்லேட் டோனட் தயார் செய்கிறேன். மேலே சில அழகான கலர் ஸ்பிரிங்கிள்ஸை சேர்த்துக் கொள்கிறேன். இப்போது நாம் செல்கிறோம். இவை விசித்திரமானவை. சரி, திருடர்கள், நாம் நிலையத்திற்கு போவதற்கு முன் உணவருந்தலாம். அதிசயம். எப்பொழுது இது எனக்கு வருகிறது? ஓ, இருங்கள். என்ன, ஒரு நிலநடுக்கமா? அது பெரிய தோழன். இதை இங்கே வைத்து என்ன? எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஆஹா, அபாரம். அதை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும் என உறுதியாக நான் இல்லை. அதை எனக்கு தானே எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை பற்றி மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, அது கிடைச்சிட்டது. நீங்கள் என் கனவை சீரழிக்கப் போகிறீர்கள். உன் கண்களை கவனிக்க வா, கிரீம். அதுவே அருமையாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. டோனட்ஸும் ஐஸ்கிரீமும். நான் எங்கு வந்து விட்டேன்? ஆம், வணக்கம். நீங்கள் மெக்டொனால்ட்ஸில் இருக்கிறீர்கள். அருமை. நான் உங்களுக்கு ஒன்றை தயார் செய்ய போகிறேன். இது உங்களுக்கு எனது தனிப்பட்ட உணவு. இது மெனுவில் கூட இல்லை. நான் அதை சிறப்பு விருந்தினர்களுக்கே மட்டுமே செய்வேன். நாக்ரெட்ஸ், சீஸ். இப்போது அதை மடித்து முடிந்து விட்டது. நான் இதையெல்லாம் சுருட்டி ஒரு சிறப்பு மூடுதலில் வைக்கப் போகிறேன். கொஞ்சம் அரிசி சேர்க்கிறேன். இந்த பொம்மையும் உங்களுக்கு பிடிக்கும். அப்பா, அவள் என்னை போலவே இருக்கிறாள். சரி, இதை உங்க ஹாப்பி மீல்குள்ள போடலாம். ஓ, உள்ளே போ. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஆமாம், சரி. உங்களுக்கு சில பெப்சியை கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் நிச்சயமாக மிகவும் மிகவும் விரும்புவீர்கள் என நினைக்கிறேன். அதில் ஒரு சுருட்டையை வைப்போம். முடிந்தது. அருமை. இது ஏய், நீர் பணம் செலுத்த வேண்டும். மாலை வணக்கம். உங்களிடம் மிகவும் சுவையான ஐஸ்கிரீம் இருப்பதாக எனக்கு கூறப்பட்டுள்ளது. நான் சுவைக்கலாமா? அருமையான தேர்வுகள். ஆனால் நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் தருவீர்களா? சரி, நாம் உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்து தருவோம். மேலும் ஒரு சாக்லேட் கோன். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இதைவிட பெரியது வேண்டும். இன்னும் பெரியதா? பிரச்சனை இல்லை. அதிகமா? சரி. ஆம், அதுதான் என்ன விதமா தேவை. சுவையை பார்ப்பதற்காக காத்திருக்க முடியாது. எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். ஆகையால் நான் என் கையெழுத்து சாக்லேட் சர்பையை சேர்க்க போகிறேன். இது நிச்சயமாக ஒரு சாக்லேட் குண்டு. பார்ப்போம். அற்புதம். ஓ, எது வியாழக்கிழமை என் உணவகம்? எனக்கான ஒரு பர்கர் தயாரிக்கவும். நன்றாக செய்கிறோம். நாம் இன்று புதன்கிழமைக்காக ஒரு பர்கர் செய்வோம். இது அவளின் இன்னொரு நாள். அதற்கு பிறகு அவள் அனுபவித்துள்ளது. இப்போது சில புளூபெரிகள் மற்றும் பால் தேவை. இதையெல்லாம் குழைத்து விடலாம். மீதமுள்ளதை சிறப்பு கோப்பையில் ஊற்றி பரிமாறினால் போதும். சாப்பிடுங்கள். நன்றி. அது நன்றாக தெரிகிறது. நான் ப்ளூபெரிகளை முயற்சிக்க இருக்கிறேன். ஆண்டி, என்ன நினைக்கிறாய்? ஓ, இது ஆரம்பிக்க போகிறது. ஆம், ஷேக் ஒரு வெடிக்கும் பானம். நான் உனக்கு எச்சரிக்க மறந்துவிட்டேன். ஓ, இது நிறைய வாடிக்கைதாரர்களாக இருந்தது. நீங்களும் ரொம்ப பிரபலமா இருக்கீங்க. நாம் எங்கே இருக்கிறோம்? என்ன ஒரு கிரிட்? அது என்ன? யாராவது என்னை கேட்கிறீங்களா? நாங்கள் மேடையிலே பூட்டப்பட்டிருக்கிறோம். என்ன? நீங்கள்
அதை சாதிக்க போவதில்லை. இது சாவிகள். அமைதியாக இருங்கள். என்னது அது? எனக்கு தெரியவில்லை. அவர்களை இழுக்கலாம். புதன்கிழமை நீதான் முதலில் வரப்போகிறாய். இனி கவுண்டர். சரி. ஸ்கிட்டில்ஸ். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் பிடிக்காது. இது மிகவும் பிரகாசமாக உள்ளது. இது என் கண்களை மடிக்க வைக்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் மிகச் சிறப்பாக இருக்கிறேன். இது என் சொர்க்கம். நான் இந்த கூண்டில் என்றென்றும் உட்கார்ந்திருக்க தயாராக இருக்கிறேன். உன்னை கட்டுக்குள் கொண்டு வா. வெளியே போக வேண்டும். கயிறை இழுக்கு. பிடித்த சாக்லேட். ஐயோ, அவள் எவ்வளவு அருவருப்பானவள். அது மண்ணின் கொம்புகள். இழுக்கமாக இருக்கிறது. அவற்றில் பல உள்ளன. யார் அவர்கள்? என்னை காப்பாற்று. பயப்படாதே. இவைகள் வெறும் பூச்சிகள். இவை எதுவும் செய்யவில்லை. உங்கள் தலைமுடியில் ஏதோ இருக்கிறது. இதோ சாவி. அருமை. ஒரு பூட்டை கிழிக்கலாம். போகலாம். ஆசீர்வதியாமல் முதலில் ஒன்றை திறக்க முயற்சிக்கலாம். ஒன்று பூட்டு தளர்ந்தது. அதென்ன? அது கழிப்பறையா? அது எதுக்கு தேவை? அங்கிருக்கிறதா? நான் அங்கு செல்லவிருக்கிறேன். நான் விரும்பவில்லை. ஓ, அருவருக்கு. நான் புதன்கிழமை நோயுற்று விடுவேன். நீ குழந்தைக்கிறாயா? அது என்ன? மிக சுவையாக விரும்புகிறது. சாக்லேட் மாதிரி. இது நுடெல்லா எவ்வளவு சுவையாக உள்ளது. நான் இதை என்னிடம் குறிப்பிட போவதில்லை. லின்சே வெறுக்கத்தக்கவர். கீழே என்ன இருக்கிறது பார்க்கலாம். எங்கள் கீ இதோ. எனிட், வாருங்கள். விரைவில் புதிய பூட்டை திறக்கலாம். வேண்டாம், நன்றி. சரி, நம்மைக்காக நான் செய்வேன். நான் அறிவேன். நான் அற்புதமானவன். மீண்டும். ஓஹோ, நான் பயப்படுகிறேன். நான் பாப்பேன். என்னால் எதிர்காலத்திலிருந்து ஒரு காட்சி கிடைத்தது. நான் என் கைகளை அவர்களின் முடிவில் வைத்தேன். வெறிச்சிலிகள். என்ன காடுமை கனவு இருக்கிறார்கள். ஆஹா, அப்போ நான் இதை செய்கிறேன். உங்களுக்கு பிடித்த ஆரம்பம் ஏதாவது இருக்கிறதா? நான் சற்று நெருக்கமாக காண விரும்புகிறேன். ஆஹா, பூச்சிகள். நிறுத்துங்கள். நீங்கள் த்வீசாவியை எடுக்க வேண்டும். யாரும் அதை புரியாது. பூராணிகள். நான் அவற்றை மிகவும் பயப்படுகிறேன். சாவி இருக்கிறது. ஹூரே! லின்சே, நீ எங்கே போகிறாய்? நமக்காக வேறொரு பூட்டை திறப்பேன். இது வேலை செய்யும். ஹூரே! எவ்வளவு பளபளப்புள்ளது. நான் குருட்டு போனேன். சரி, இதோ ஒரு ஏழை ஒன்று. உட்காருங்கள். உங்களுக்கு ஆபத்தில்லையா? ஆம். அது என்ன? எனக்கு தெரியவில்லை. இது ஒருவித வேதியியல் அறை போல தெரிகிறது. என்ன கண்டேன் பாருங்கள். இது ஒரு வழிமுறையாக உள்ளது. நாம் சில கூறுகளை தயாரிக்க வேண்டும். அப்போது நமக்கு திலகம் கிடைக்கும். நாம் ஒரு நெஞ்சளவு பாட்லை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, இதையெல்லாம் கலந்து விடுகிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக துர்நாற்றமாக இருக்கிறது. சிறப்பு. புதன்கிழமையை அசைக்காமல் நான் உன்னை முயற்சிக்க விரும்புகிறேன். சுவையை பார்ப்போம். சுவையானது. என்ன ஆச்சு எனக்கு? சிலர் ஓ நோ 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 நோ. ஏன் நான் அளவில பெரிதாகின்றேன்? நான் ஹல்க். நான் செய்கிறேன். ஓ அல்லோ, ஏனேட், நீ என்ன செய்தாய்? என்னை உதவி செய். அது சரி, சென்று விடு என்னட். ஓ மை. ஓ லான்ஸ்டே, என்ன ஆச்சு எனக்கு? அதை பீற்றுவது போல் குடி. ஓ, நீ என்னை காப்பாத்த நன்றி. மன்னிச்சிடு. மீதேல் கையாடாதீர்கள்.
எல்லாவற்றையும் நான் செய்து கொள்வேன். நீ நோக்குந்தானே? பாருங்கள், ஏதோ நடக்கிறது. நமக்கேதும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். நிறம் மாற்றப்பட்டுள்ளது. ஆச்சரியம். இது ஒரு குறியீடு. வாருங்கள். இது அடுத்த பூட்டுக்கான குறியீடு. அதை உள்ளிட முயற்சி செய். ஆண்ட் நன்றாக இருக்கிறது. ஆன்டி, எனக்கு அணைத்தல் பிடிக்காது. அடடே, இது பானங்களின் பெட்டியா போல் இருக்கிறது. மற்றும் குச்சிகளும் இருக்கின்றன. இதை பார்ப்போம். யார் ஆரம்பிக்க போகிறார்கள்? நீங்களா? சரி. அது என்னால் ஆனது என்பதை பார்க்கலாம். மிகவும் விசித்திரமானது. இது காரமாக இருக்கிறது. மிகவும் காரமாக உள்ளது. சரி, இது இதை பொறுத்து உள்ளது. பார்ப்போம். நம்புறேன், இது ருசியானது. ஆஹா, இது உண்மையில் சுவையாக இருக்கிறது. என்னுடைய பிடித்த சீஸ் பொரிகள் நம்பிக்கையற்றது. எல்லாத்துக்கும் நான் குடிச்சு போவேன். இது நம்ப முடியாத சுவையானது. உதவிக்குறி எங்கே? மன்னிக்கவும் லின்சே, எனக்கு அது இல்லை. அது உன் காக்டெயிலில் இருக்கிறது. அது ஒரு கனவு கிராகோ. அது ரொம்ப அருவருப்பானது. மேலும் அங்கேதி இல்லை. புதன்கிழமை உன்னை குளிர்விக்க செய்கிறேன். அது வலிமையானதாக இருந்தது. ஆனால் நான் விசையை கண்டுபிடித்தேன். இது முக்கியமானதில்லை. சலோ, விரைவில் அன்லாக் செய்யலாம். ஐயோ, தொகுக்கவும். அமைதியாக இருங்கள். அது வேலை செய்தது. மற்ற ஏதாவது இருக்க வேண்டும். நான் காதலிக்கிறேன். மேலும் அவர்களில் பலர் உள்ளனர். நிச்சயமாக அவை வெறும் பலூன்கள் அல்ல. உள்ளே ஏதோ இருக்கிறது. நாம் கண்டுபிடிக்கலாம். அந்த முடிகளை உடைய ஹெல்மெட்களை பாருங்கள். என்னுடையது இன்னும் நன்றாக இருக்கிறது. போகலாம். ஓ என் கடவுளே! மேலும் நீ சுத்தமில்லை. பன்றியை போல. இது என் வேலை. அச்சச்சோ, இது பாலா இருக்கிறது. நான் அனைவரும் நனைந்து விட்டேன். அடிச்சே, குச்சி போன்ற அழுக்கு. இப்போ என்னடி, இத பிச்சு வைப்பேன். ஸ்லைம். இங்கே வந்து நிற்கவும். ஓ, இது சக்தி. நான் முடித்து விட்டேன். புதன்கிழமை உன் வரிசை. சரி, இதை செதுக்க விரும்புகிறேன். குதிக்கவும். ஆஹா, நிறமுடைய இறகுகள். இது அருவருப்பாக உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நீ கோழி மாதிரி இருக்க. அதை தொடர்ந்து அடுத்த பலூனை பித்தது. ஓ, நீர் பயமுறுத்துகிறீர்கள். சரி. இதுதானா சாவி? அது அமைதியாகியது. நாம் இதை ஒன்னா செய்வோம். 3 தொடங்கலாம். அது என்ன? இது 30. மிகவும் வெளிச்சமாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதை எடுத்துச் செல்லுங்கள். நான் ஒரு குறியீட்டை கண்டேன். ஓ சிறப்பு. பார்க்கலாம். புதிய பூட்டை திறக்கலாம். இறுதியாக கோட்டை நான் உள்ளிடுகிறேன். அருமை. கடைசியது. எது நம்மை அங்கே காத்திருக்கிறது? அவை கதவுகள் மிகவும் அதிகம் இருக்கின்றன. அவற்றின் பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் கூட ஆழ்ந்து எண்ணுகிறேன். குயின்சி, அங்கே எதுவும் இல்லை போல் இருக்கிறது. ஹலோ, யாராவது இருக்கிறீர்களா? இது மிகவும் பயங்கரமாக இந்த உள்ளது. கதவை சரி, திறக்க முயற்சி இதை செய்யவும். பண்ணலாம். பாருங்க. நான் இதை விரும்புகிறேன். லின்சே, இது உன் முறை. என்ன? சிவப்பு வண்ணம் உண்மையிலா? லின்சே, எப்படி இருக்கிறீர்கள்? நீ மிகவும் பலஹீனமாக இருக்கிறாய். ஓ, இதோ அதை. கடைசி திறவுகோல்.
எனக்கு இங்கிருந்து இறுதியாக வெளியேறும் நேரம் வந்துவிட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதை போய் திறக்கலாம் வாங்க. ஆம், இது பொருத்தமாக இருக்கிறது. நாங்கள் இறுதியாக விடுதலை அடைந்தோம். இங்கிருந்து முதலில் வெளியேறுவோம்.